பார்ட்னர் நீங்களும் வந்துட்டீங்களா? டேய் முதல்ல பார்ட்னர்னு சொல்லாதடா. தலைவா சாரி தலைவா, லைட்டாக ஸ்லிப் ஆயிடுச்சியா, ஜிபிஎஸ் வச்சு பிடிச்சி விட்டாங்க. டேய் உன்னைய பிடிச்சா நீ திருட்டு பிடிக்கலாம்டா. நான் ஏன்டா உள்ள வந்து உட்காரணும்? சரி விடு தலைவா, இப்போ என்ன ஆச்சு? என்ன ஆச்சா? சோபாபா என்ன வெயில். சே என்னடாடி வேலைக்கு போல அன்னைக்கு? வேலை மட்டும் பாராளே. தோடர் கொள்ளையில் ஈடுபட்டு வந்த சென்னையை சேர்ந்த 2 வாலிபர்கள் கைதாகி உள்ளனர். இந்த 2 கில்லாடி திருடர்கள் நைட் நேரத்தில் பக்காவாக ஸ்கெட்ச் போட்டு பகல் நேரத்தில் நைஸாக வந்து சைஸாக திருடும் இவர்கள் தான் சென்னையை சேர்ந்த திருட்டு தாயோலி. நைட்டு என்னடா லேட்டாக வரேன், இப்போ தான்டா தெரியுது. வெளியே வெளியே போடா. என் வீட்டில் உனக்கு இடங்க யாரை வெளியே போடா. ஒழுங்கு மரியாதை வெளியே போடையால. நானே இப்போ போலீஸை கால் பண்ணவாடா, போடா வெளியே. நான் பண்ணலப்பா, நான்லாம் திருடலப்பா, சொல்கிறத கேளுப்பா கொஞ்ச நேரம். டே இப்போ வெளியே போக போகிறே இல்லையா? அடியா அந்த மண்ணெண்ணெய் ஓடி எங்கேயே ஊற்றிட்டு சாக போகிறேன்டி. நீங்கள் ஒன்றும் சாவலாம் வேணாம், நான் கிளம்புறேன். எல்லாம் உன்னால வந்த வேணடா. அப்போ என் ஃபேமிலி ஒருத்தன் கூட என்ன நம்ப மாட்டேறாங்கடா. உன்னால எல்லாம் உன்னாலடா. திருட தானே போகிறேன், எதுக்குடா என் வண்டியில் ஏறணும்? வேற என்கிட்ட வண்டியில் ஏறி போக வேண்டியதானே. திருட்டு தலைவா சும்மா திருட்டுன்னு சொல்லாதீங்க தலைவா. அப்புறம் உன்னை எப்படி சொல்றதா? திருட்டு தாய் என்ன சொன்னாலும் நீ திருடு தான்டா, நீ திருட்டு கூறிய தான்டா. அவன் பைக் எடுத்து ஓட்டணும்னா நான் ஆட்டையே போடல தலைவா, அவன் பைக்கை உடைக்கணும் தான் நான் எடுத்துகிட்டே போனேன். டே திருடுனதை கூட ஒத்துக்கடா, ஏன்டா இப்படி பச்சையா போய் சொல்ற? என் தங்கச்சியை ரேப் பண்ணிட்டான் தலைவா. என்னது? என்னையா சொல்ற?